ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். கார்த்திகைலாம் வருது, அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். நம்ம என்ன கொழுக்கட்டைனா கொரோனா கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். வாங்க நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இப்போ எவ்வளோ கொழுக்கட்டை செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தான் செய்ய போகிறேங்கிறதுனால நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போது நான் ரெடிமேட் அரிசி பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் போட்டு லைட்டாக வறுத்துக்கிறேன் மாவை. ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், ஒயிட்டாகவே இருக்கட்டும். பக்கத்தில் தண்ணியும் கொதிக்க வச்சிட்ருக்கிறேன், ஏன்னா அந்த மாவு கூட போட்டு கிளறதுக்கு தான். நல்லா மாவு நல்லா ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கிட்டோம், அதோட டேஸ்ட்டே வேறு தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஹாட் வாட்டர் நம்ம வச்சுருந்தோம்ல, சுடு தண்ணி சூடாக இருக்கும் போதே நல்லா கிளறலாம். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இடியாப்பமாக இன்னும் கெட்டியமாக செய்வோம், அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாகவே பசிஞ்சு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் வச்சிடலாம். இப்போ கருப்பட்டி காய்ச்சி எடுத்துக்கலாம். 3/4 கப்பு கருப்பட்டி போடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு காய்ச்சிடலாம். இப்போது இது உடன்குடை கருப்பட்டி, ஒரிஜினல் கருப்பட்டி. இதில் தான் நான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது உடன்குடி கருப்பட்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்கள் ஊரில் உடன்குடி கருப்பட்டி ஒரிஜினல் கிடைக்கல, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் நான் கொரியர் பண்ணி விடுறேன். கருப்பட்டி சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். திரும்ப பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டீல் அரிப்பிலையே நான் அரித்தேன். அப்போவும் அது பெரிய பெரிய டஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், மண்ணு மாதிரி இருக்குது வந்துருச்சு இந்த அரிப்பில் அரித்தோன்னே. இப்போ நல்லா இது கொதிச்சிட்ருக்குது கருப்பட்டி பாகு. இதில் நான் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன். சக்கரை சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன், அதனால் அது ஒயிட்டாக தெரியுது. அப்புறம் இந்த கப்புக்கு 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதை போட்டிருக்கிறேன். 3/4 கப்பு கருப்பட்டி போட்டேன், 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கிறது போட்டிருக்கிறேன். நல்லா வேகட்டும், அந்த கருப்பட்டி பாகுலே வேகட்டும். நல்லா சூப்பராக வருது, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. ஏலக்காய் கருப்பட்டி ஸ்மெல்லு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நல்லா சுற்றி வருது பாருங்கள், அப்படியே பேனில் ஒட்டாமல். இந்த மாதிரி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் கூட கரெக்டாக இருக்குது, இந்த மெஷர்மெண்ட்லேயே போட்டால் சூப்பராகவே இருக்குது. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்மளுக்கு இந்த பூரணம் செய்கிற டைம் மட்டும் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊறலாம் வேண்டாம். மாவு கூடயும் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வேணால் பசங்களுக்கு நெய் சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. அதை விட அந்த மாவில் சேர்க்குறதோட அந்த பூரணத்தில் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இந்த உள்ள பூரணம் கூட நம்ம பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி டேட்ஸு, நட்ஸு எதுனாலுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பூரணம் பண்ணி செய்யலாம். இது காரம் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த மாதிரினாலும் இதை வெரைட்டியாக பண்ணிக்கலாம். நம்ம நான்வெஜ் சேர்த்து கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பார்க்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், மாவு பாருங்கள், ரொம்ப கெட்டிமாகவும் நம்ம எடுத்துக்கல, ரொம்ப தண்ணியாகவும் எடுத்துக்கல, மீடியமாக எடுத்ததுனால சூப்பராகவே வருது. இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிட்டு இன்னும் கூட நம்ம மெலிசா பண்ணாலும் கூட கையில் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பூர்ணத்தை நல்லா பூர்ணமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எடுத்து நம்ம வச்சுட்டு நல்லா உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற மாவை கூட நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம் தூர. நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ பெருசு நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூர்ணம் உள்ள எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம், மாவு திக்னஸ்க்கு எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். மாவு மட்டும் அரிசி மாவு மட்டும் நல்லா பக்குவமாக கொஞ்சம் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ மாவை நான் தூர எடுத்துட்டேன்.
இப்போ சும்மா லைட்டாக இப்படி கையில் வச்சு உருட்டிட்டோம்னாலே சூப்பராக வந்துடும், நல்லா உருண்டையாக வந்துடும். கையில் பாருங்கள் ஒட்டவே இல்லை. சூப்பராக வந்துருச்சு ரவுண்டாக. இப்போ நம்ம இது கூட வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருக்குறோம்ல, அதை வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு அந்த உருண்டையை அதில் வச்சுட்டு சும்மா லைட்டாக மேட்டாப்போ தான் அப்படி பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப அழுத்திட்டோம் அப்படின்னா அந்த ரைஸ்லாம் வந்து மாவுக்குள்ளே போய் இருந்துடும், அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. அதனால் வந்து சும்மா அப்படியே மேட்டாப்போ இப்படி உருட்டி சும்மா ஒட்டினா மட்டும் போதும். ரைஸ் அது எப்படி ஒட்டினாலும் பரவாயில்ல, ஒட்டினா மட்டும் போதும். அந்த மாதிரி ஒரு எடுத்துடலாம். இப்போது கொஞ்சம் நல்லா எல்லா பக்கம் கொஞ்சம் கேப் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இட்லி பிளேட்டில், இட்லி குக்கரில் வந்து ஒரு பிளேட் எடுத்து நான் அதில் வந்து ஆயில் போட்டுட்டு வச்சுருக்கேன். ஒரு 4 பீஸ் இதில் வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். இட்லி குக்கர் இல்லைனாலும் நம்ம இட்லி தட்டு அந்த மாதிரி இட்லி சட்டியில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டீம் பண்ணுறதுக்கு நம்ம பிளேட்ஸுங்க வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி கூட வச்சு கூட இது வந்து பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டும் ஒன்று அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக நல்லா வருது பாருங்கள். அப்படி கையில் ஒட்டவே இல்லை, அழகாக வருது. நான் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் கோதுமை மாவில் செஞ்சு போடுறேன். அவ்வளோதான். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். அதனால் எல்லோரும் வீட்டில் இந்த வாட்டி கார்த்திகை அன்னைக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சுட்டு. நீங்கள் இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட் கொடுங்க எனக்கு. 2 வருஷமாக அந்த கொரோனா வந்து நம்மளெல்லாம் வச்சு செஞ்சிச்சு. இப்போ வந்து அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இட்லி குக்கருக்குள்ளே வச்சு நம்ம அதை வேக விட்டு வச்சு செய்ய போகிறோம். அதை வந்து கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த கொரோனா மாதிரி உள்ள ஷேப் வந்து வரும். சூப்பராக அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப எதுவுமே ப்ரெஸ் பண்ணவே வேண்டாம். நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு கூட இப்படி தட்டிலாம் விடவே வேண்டாம். அது அப்படி இப்படியே இருக்கட்டும். இந்த அப்படி அப்புறமா இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி சிங்கிளாக வச்சுருக்கிறேன் நான். வச்சுட்டு குக்கர் விசில் வரட்டும். குக்கர் விசில் வந்ததுலேருந்து ஒரு கரெக்டாக 10 மினிட்ஸ் வச்சா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட கொரோனா கொழுக்கட்டை ரெடி. சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லாவே இருக்குது. ரியலாகவே அப்படி தான் தெரியுது, அந்த மாதிரி தான் பார்க்கும்போதே. இப்போ நான் உள்ளே இருக்க பூர்ணம் வந்து எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக வந்துருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.